ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிஃபண்ட் கேம்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பன்னத்தூர் எலிஃபண்ட் கொட்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு லோக்கல் வேறு நிறைய பேர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆனக்கொட்டா எலிஃபண்ட் கேம்ப், இல்லை அப்படின்னா பன்னத்தூர் எலிஃபண்ட் கொட்டா, இந்த மாதிரி நிறைய பேர் அதுக்கு சொல்கிறாங்க. ஸோ அது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரவுண்ட் 11 ஏக்கர்ஸ் ஏரியாவில் ஒரு வெல் மெயின்டைன்ட் எலிஃபண்ட் கேம்ப்னே சொல்லலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 60 எலிஃபண்ட்ஸ். நம்ம போனோம்னா கண்டிப்பாக ஒரு 30 to 40 எலிஃபண்ட்ஸ் கண்டிப்பாக இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஃபீஸாக ஒரு பர்சனுக்கு 20 ருபீஸும், அடல்ட்டுக்கு இன்கேஸ் ஏதாவது கேமரா ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு டிஸ்கவுண்டட் ஃபேர்ஸும் இருக்குது. ஸோ இது ஒரு காலத்தில் ஒரு பெரிய லேண்ட் ரூலரோட பேலஸாகவும் இருந்திருக்கு. அது அப்படியே காலப்போக்கில் குருவாயூர் கோயில் இருக்கிற அந்த யானைங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உள்ள பிளேஸாக இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஃபுட்பாத் இருக்குது. ஸோ உள்ளே என்ட்ரான உடனே ஃபஸ்ட்லேருந்து வரிசையாக எலிஃபண்ட் எப்படி ஒரு மாட்டுத்தொழுவம் இருக்குமோ அந்த மாதிரி பெரிய ஓப்பன் ஸ்பேஸ், நல்ல வெல் மெயின்டைன்ட். எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாமே ஃபுல்லாக செயின் போட்டு லாக் பண்ணி தான் இருக்குது. மோரோவர் ஒவ்வொரு யானைக்கு பக்கத்துலேயும் யானை பாகன்லாம் இருக்காங்க. நம்ம போனோம் அப்படின்னா கிட்ஸோட கண்டிப்பாக ஒவ்வொரு யானை பண்ணுற சேட்டைகளை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த யானை பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போனப்போ பாத்து எடுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ இது எப்படி ஒரு பெரிய உருவம், ஒரு சின்ன குழந்த மாதிரி அழகாக வளைஞ்சி நிலைஞ்சி, இன்னும் சொல்லப்போனால் டான்ஸ் ஆடுற மாதிரியே குளிச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி குளிச்சிட்ருக்கு. அதே மாதிரி அது அவரோட பாகன் சொல்கிறத அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டே குளிச்சிட்ருக்கு. பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ வந்தீங்க அப்படின்னா எல்லோரும் இதை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இதை டோட்டலாக விசிட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 1 hour to 2 hour எடுத்துக்கும் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் பெரிய பார்க் மாதிரி அட்மாஸ்பியர்லாம் கிடையாது. அப்படியே போனோம் அப்படின்னா அரவுண்ட் த ஏரியா அப்படியே போய் வாக் அப்படியே போயிட்டு இந்த யானைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே வரலாம். ஸோ சம்டைம்ஸ் யானை குளிப்பாட்டுறாங்க, சில யானைக்கு ஃபீட் பண்ணுறது பார்க்க முடிஞ்சது, சில யானைக்கு அதுக்கு ஏதாவது மெடிசின்ஸ் அப்ளை பண்ணுறது அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ். கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த இடத்துல என்ஜாய் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் இந்த பிளேஸோட லொக்கேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் இன்ட்ரெஸ்டட்னா கண்டிப்பாக குருவாயூர் பக்கம் வரும்போது அந்த கோயில் மட்டும் பார்க்காம இந்த கோயில் பக்கத்தில் இருக்க இந்த யானை கொட்டாயும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய இருக்குது. இன் ஃபியூச்சர்லேயும் நிறைய ஆட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.